இல்லம்மா ரெடியா? ரேவதி எல்லா பேரும் தெரியும் எனக்கு. இவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்க. தமிழ் ரெடினா ரெடி. ரொனால்ட் ஓகேவா? சொல்லுமா. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சியான அலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தோழமை கட்சி சார்ந்த வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஜூன் 4ஆம் தேதி தமிழக மக்கள், குறிப்பாக வாக்காளர்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஒரு நிலையில், குறிப்பாக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்ற தினம் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்து, அதாவது தலைமை கழகத்தில் வருகை தந்து சென்னை மண்டல பொறுப்பாளர்கள், அதே போன்று வேட்பாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அதே போல் நட்சத்திர பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் அழைத்து எப்படியெல்லாம் தேர்தல் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தீர்கள், மற்ற விவரங்கள் எல்லாம் கூட நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் கேட்டறிந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு சதவீதத்தை சொல்லுவதில் குளறுபடி நினைக்குது. சொதை போட்டுச்சு இந்த தடவை. ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தோல்வியாக தான் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், பல தடவை உங்களுக்கே தெரியும், நான் தேர்தல் ஆணையத்தை நம்முடைய கட்சியின் சார்பில் பொதுச்செயலாளர் என்னை அனுப்பி வைத்த போது கூட தெளிவாக சொன்னேன். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வாக்காளர்கள் பொதுவாகவே அவருடைய ஜனநாயக கடமை 100% அளவுக்கு ஆற்ற வேண்டும் என்பது ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு ஒரு வாக்காளனுடைய எதிர்பார்ப்பு. எனவே அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுதான் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய கடமையாக இருக்கணும். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் குறிப்பாக பல தடவை எடுத்து சொல்லியும் கூட, பல தடவை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம், பல தடவை கூட்டத்தில் பேசியிருக்கிறோம், அகில இந்திய ரீதியில் கூட இந்திய தேர்தல் ஆணையர்கள் கூட வந்தப்போ கூட பேட்டி கொடுத்துட்டு உங்களுக்கே சொன்னேன், 100% அளவுக்கு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கின்ற வகையிலும், யாருக்கும் வாக்குகள் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலை வரக்கூடாது. எனவே அந்த மாதிரி ஒரு நிலையில தேர்தல் ஆணையம் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொன்னோம். ஆனால் பல தடவை சொல்லி கூட செவிடன் காதல் ஊதுன சங்கு மாதிரி ஒண்ணுமே செய்யாம பல பேருடைய வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு அந்த வாக்காளர் பட்டியல இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையில இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி கார்டு அதை வைத்திருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்காம திரும்பியவர்கள் எத்தனை பேர், வாக்கு ஓட்டர் ஐடி கார்டு அதாவது அடையாள அட்டை வைத்திருந்து, அந்த அடையாள அட்டை வைத்திருந்து உள்ள வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும், ஆனா உள்ள போனா அவங்க டெலிட் லிஸ்ட்ல இருப்பாங்க. அது எத்தனை பேர்? அது இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பொதுமக்கள் அறிவு பண்ணோம். தெளிவாக பதிலளிக்க வேண்டிய கடமை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் உண்டு. இது போன்ற எந்த காலத்துல ஏற்பட்டதில்லை. ஒட்டுமொத்தமா சொதப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தா முந்தைய இரவுல அன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறது வழக்கம். பொதுவாக அது பாயிண்ட் சைட் ஆகும். அதாவது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8% அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா எந்த தேர்தல் ஆணையம் ஒன்றும் செயல்பட்டுதா இல்லையா என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஏன்னா அது குறித்து
முறையா வந்து ஒரு அறிக்கை வந்து தேர்தல் ஆணையம் அபிஷியலா கொடுக்கணும். அதையும் வந்து கண்டிப்பா வந்து தேர்தல் ஆணையம் செய்யணும். குறிப்பா வந்து பல பேருடைய வாக்குகள் இப்ப என்னுடைய வீட்லயே பாத்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டுல ஓட்டு இல்லை, என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்லை, என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டரே அவன் 18 வயசு என்னுடைய பேரன், அவனுக்கே வந்து ஓட்டு இல்லை. அவனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இல்ல பூத் ஸ்லிப்பே கொடுக்கலையே. முன்னாடி எல்லாம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு எல்லாமே. எப்படி அப்ப லிஸ்ட்ல இருந்து போச்சு? அப்போ தேர்தல் ஆணையம் தானே பதில் சொல்லலாம். அப்போ அதனால வந்து இது வந்து முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 100% அளவுக்கு வந்து அந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இல்லாத ஒரு நிலையில வந்து இன்னைக்கு வந்து பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவருடைய இந்த ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். தேர்தல் ஆணையம் எதிர்வருகின்ற காலங்களிலாவது கண்டிப்பாக இது போன்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இடம் கொடுக்காம இன்னைக்கு விஞ்ஞானம் முன்னேறுக்கு எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ மிஸ்மேட்சிங் எதுன்னு எடுக்கலாம், இறந்தவங்க எண்ணிக்கை எடுக்கலாம், ஷிஃப்டட் எத்தனை பேர் எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து செய்யாம இன்னைக்கு கிட்டத்தட்ட பலருடைய உரிமை பறிக்கப்பட்டது என்பது ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு வாக்காளர்களுடைய அந்த உரிமை படுகொலை செய்கின்ற இதோட வார்த்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இது வந்து நிச்சயமா சொல்ல முடியாது. மத தேச கருத்துக்களை வந்து தேர்தலின் போது பரிந்துரைக்கிறத தலைவர்கள் குறிப்பா பிரதமர் உள்ளிட்டவர் வந்து ராஜஸ்தான்ல பேசுறதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மத தேச கருத்துக்களை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் தேர்தல் சமயங்கள்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இப்ப அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது மத துவேஷ அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இந்தியா என்பது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு. பிரதமர்னும் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவரு. அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையின மக்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு, வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அவர் நம்ம நிருபர் பிரியன் கேட்ட மாதிரி இது வந்து உண்மையிலேயே வந்து பொதுச்சாளர் கண்டன அறிக்கையை தான் அது எடுத்துக்க முடியும். எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல், மத துவேஷ பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, மிக மிக கண்டனத்திற்குரிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக பார்க்கிறோம். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இது போன்ற பேச்சுகளை வந்து பேசுவது என்பது யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மத துவேஷ பேச்சுனா என்ன? இதை விட என்ன மத துவேஷ பேச்சு? மத துவேஷ பேச்சு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பூஜை செல்வம் நாங்க தெரிவிக்கிறது கண்டனம் தானே. எல்லாமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. எப்படி ஒரு கேபினெட் வந்து ஒரு கூட்டு பொறுப்போ அது பேர் கட்சியும் ஒரு கூட்டு பொறுப்பு தான். அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில வந்து இப்ப வந்து கட்சி ஆபீஸ்ல இருந்தா கண்டனம் தெரிவிக்கிறோம். இது கண்டனம் இல்லையாது, கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். போதுமா? திருமதி சசிகலா அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பதில்? அது வந்து ஒரு வெத்து பேப்பரை தான் பார்க்க முடியாது, புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெருசா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து வெற்று காகிதம். மக்களவை தேர்தலுக்கு பிறகு எங்களில் ஒருவர் தவறு செய்தவர் திருந்த வாய்ப்பு இருக்கு, அவர் போட்ட தப்பு கணக்கு வந்து மாறிடும், எங்க பக்கம் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க சசிகலா வந்து. யாரு? மறைமுகமா ஏங்க திருமதி சசிகலாவோ, திரு டிடிவியோ, திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்கள வந்து நீங்க தான் வந்து அடிக்கடி அவங்கள கேள்வி கேட்டு ஏதோ வந்து அவங்க இருக்க மாதிரி காமிச்சுக்கிறீங்க. நீங்க அவங்கள யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல்லே இல்லை. அதனால வந்து இந்த 2024 தேர்தலோட அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு அத்தியாயம் முழுமையா முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கும். போதுமா? மற்ற மாவட்ட செயலாளர்கள் கூடயும் மீட்டிங் இருக்கா? அது கட்சி டிசைட் பண்ணுமா? நாளைக்கு இன்னைக்கு பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம், அதே பொறுத்தவரை வந்து மற்ற மண்டலங்களுக்கு வந்து பொதுச்செயலாளர் கூட்டுறதை பொறுத்தவரை கட்சி டிசைட் பண்ணும். ஓகே.
இல்ல அது இப்ப இங்க உள்ள நிருபர்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாமினேஷன்ல இருந்து கடைசி நாள் வரல ஒரு நாளாவது என்னுடைய மகன் தென் சென்னை வேட்பாளர் நான் வந்து கேம்பெயினுக்கு போயிருப்பேனா ஒரு போட்டோ காமிங்க, அவங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தரேன். பல இடங்கள்ல அவங்க ஒரு போட்டோ காமிங்க 1 கோடி ரூபாய் தரேன். சரி, அம்மா வந்து 2014 அம்மா வந்து சீட்டு கொடுத்தாங்க. அது வாரிசு அரசியல் இல்ல, அம்மா கொடுத்த சீட். அது அம்மா கொடுத்தப்ப 2014 நான் வந்து ஜெயவர்தனோட சவுத் சென்னைக்கு நான் கேம்பெயின் பண்ண போட்டோ இருந்தேன்னா அந்த போட்டோ காட்டுன்னு வந்து காமிங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அப்புறம் 2019 தேர்தல், அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தென்சென்னையில் நிற்கிறாரு. அதுக்கு நான் வந்து இவரோட போய் கேம்பெயின் பண்ணு ஒரு போட்டோ நீங்க நானும் இவரும் ஒன்னா இருக்கல, பேட்டியில் தான் ஒன்னா இருக்கேன் இப்போ. ஆனா ஒரு இன்னைக்கு பார்ட்டி ஆபீஸ் வந்ததுனால என் கூட இருக்காரு இன்னைக்கு. இல்ல இல்ல, அவருக்கு எல்லா திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, எதையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கட்ஸ் இருக்கு, எல்லாமே. நான் இப்ப பையனை வச்சுட்டு நான் பெருமை பேச முடியாது, நீ கேட்டதுனால சொல்றேன் நான். அப்போ அப்படி இருக்கும்போது அவரு தனித்தன்மையோட அவரு இருக்கும்போது அதுல எதுக்கு போய் நான் போனோம்? என் வேலையை நான் பாக்குறேன், அவரு வேலையை அவரு பாக்குறாரு. அது புரியுதுங்களா? ஓகே, பாக்கலாம். ஓவைசிக்கு ஆதரவா இல்ல, அதிமுகவில 1 லட்சம் ஓட்டுகளுக்கு ஆதரவு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது உண்மைதானா? அதை பத்தி அதாவது ஒரு விஷயம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேல நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன், அது ரீசனபிள். ஏன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஒரு பூத்துல வந்து 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா 4 ஓட்டு காணாம். ஆனா 1 லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. ஓகே,